நவராத்திரி ஸ்பெஷலுக்கு சூப்பராக சாபுதானா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஜவ்வரிசியில் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஜவ்வரிசியை கழுவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு மினிமமாக ஊற வைக்கணும். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.